என்ன ஐயர் எப்ப வருவாரு? நான் வந்துகிட்டு தான் இருக்காரு, இப்ப வந்துருவாரு. பொண்ணு எப்போ வரும்? பொண்ணை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிங்க. ரெடி ஆயிட்டு இருக்கா. வந்துருவா. மேக்கப்லாம் போடணும்ல. வடிவு பாட்டி ரொம்ப அவசரப்படுறீங்க போல. ஒன்று பண்ணுவோமா, நம்ம மதுவுக்கும் ஆரியாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் வந்து நடக்கலை பற்றிலா, நிச்சயதார்த்தம் தானே கல்யாணம் பண்ணா, இங்கே ஒருக்க தாலி கட்ட வச்சுருவோமா? அட சும்மா இருங்கக்கா. சும்மா வெக்கப்படாதடே, ஒரே மேடையில் 2 கல்யாணம் சூப்பராக இருக்கும். அண்ணி கிண்டல் பண்ணாதீங்க. சரி. ஐயர் வந்தாச்சு. கொஞ்சம் நாளி ஆயிடுத்து. இப்போ ஆரம்பிச்சுறேன். ஓம் கிரீம் ரம் 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 ராயரா. ஓம் கிரீம் ரம் ரம் ராயனாம். ஓம் கிரீம் ரம் ரம் ராயனாம். மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு அதில் தாலி கட்டிடுவாங்க நட்டி. ஆமாக்க. ஏம்மா இழிச்ச சம்மந்தி பொண்ணை கூட்டு வா. இழிச்ச சம்மந்தியா நல்லா இருக்க பியாரு. வடிபட்டி நீ யாரை கிடக்கல முகூர்த்தத்துக்கு? இல்லை அகிலினாக்கா வருவாவுல, அதை காத்துக்கிட்டு இருக்கேன். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்கம்மா, அவங்க வருவாவோ. வாங்க மூத்த சம்மந்தியம்மா, வாங்க. என்ன நம்ம அத்தைப்பாட்டி இங்கே வந்து நிற்கு, என் பிள்ளை அத்தைப்பாட்டி, என் பிள்ளை இங்க. பிள்ளை மேலே ரொம்ப அக்கறையோ? பிள்ளை உங்கள் தாத்தா மாமா கிட்ட இருக்கு. நான் தாலி கட்டினது போயிருவேன். இல்லை பிள்ளையும் தூக்கிட்டு வந்து அதுவும் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்ல, அதான் பார்த்தேன். நீ நல்ல சேலை படிப்பு கலையாமல் நிற்ப. உன் பிள்ளைய போட்டு நான் மேய்க்கணும். அது இங்கே உருளாமட்ட சேட்டையை பண்ணும். பேசாம இரு. சரி அம்மா, விடுங்க. அங்க சம்மந்தி அம்மா, மூத்த சம்மந்தி அம்மா முன்னுக்கு வந்து நிற்க வேண்டாமா? இப்படி லேட்டாவா வர்றது? கொஞ்சம் மேலுக்கு முடியல சம்மந்தி அம்மா. உடம்புக்கே நல்ல அலை, முட்டு வலி தாங்க முடியல. ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட போனாங்க. ஒரு பியாதியில போறவா மாட்டு ஊசி எடுத்து குத்தி விட்டுட்டா. என்ன செய்யணும் ஏறம். சரி வாங்க மேடல நின்னுங்க. ஐயரே பொண்ணை கூட்டு வரலாமா? சத்த நாளி ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டுக்கலாம். நானே சொல்றேம்மா நேரம் வரும்போது. சரி எதுக்கு மறுபடியும் கேட்கணும்? இங்க வந்து சும்மா உட்காந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் நீங்க சொல்லி அவன் மேக்கப் போட்டு அங்கிருந்து வர்றதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிடக்கூடாது. அதில் அதான் அவசரப்படுதே. 500 கல்யாணத்துக்கு மேல பண்ணியிருக்கேம்மா. நேக்கு தெரியாதாம்மா? எல்லாம் தெரியுமா எந்த நேரத்துல கூப்பிடணும்னு. நீங்க செத்த அவன் ஏரியா இருங்க. சரி ஐயா, கோபப்படாதுங்க. இளிச்ச கண்ணா நாங்க வந்துட்டோம். இளிச்ச சித்தி நான் வந்துட்டேன். சாக்லின் அக்கா, ஏஞ்சலு வாங்க. இப்பதான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க. கரெக்டான டைமுக்கு வருவா இந்த ஜாக்லின் அக்கா. எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பியா? எங்களுக்கு தெரியாதா? வாங்க. ஜாக்லின் அக்கா வாங்க, இங்கிட்ட வந்து நெல்லுங்க. என்கிட்ட வாங்க. இருக்கட்டும் கண்ணா, இந்த பின்னாடி நிற்கேன். சாக்கு எப்படி இருக்கட்டி? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பரா போயிட்டு இருக்கு லைஃப். கடலாம் நல்லா ஓடுதா? அருமையா ஓடுது செல்லம்மாக்கா. அப்பப்போ வந்துட்டு போ சரியா? எங்க செல்லம்மாக்கா நேரம் இருக்கு. சரி வாரேன். நம்ம மருமவும் நல்ல கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானா? இந்த பஞ்சாயத்து தலைவர் கூட சுத்திட்டு அலைவானே, வெறும் ஒன்றுக்கு தத்த பையன் எல்லாமே. செல்லம்மாக்கண்ணா மருமகன் அப்படிலாம் பேசாத. மருமகன் சூப்பரா வேலை கற்றுக்கிட்டாரு. நீ சும்மா இருங்க. என்னட்டி சட்டன்னு கோவப்பட்டு விட்ட? ஒரு காலத்துல தான் ஒன்றும் இல்லாத பையன். இப்போ ஏன் மருமவன்? என் சொத்துல பாதி அவருக்கு தான், பாதி ஜானுக்கு. நல்ல கதையா இருக்க. உன் மவனுக்குள்ள சொத்து பூரா உன் மருமகனுக்கும் பாதி கொடுப்பியா? இது என்னட்டி புது கதையா இருக்கு? ஏஞ்சலுக்கு பாதி ஜானுக்கு பாதி. அவ ஏஞ்சல் கொடுத்து மருமகனுக்கு தானே. சரி கல்யாணத்தை பார்ப்போம் வா. சிலம்மாக்கா பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிச்சுல, பாஞ்சி தலைவருக்கு மகன். அது என்னாச்சு? முடியாதுன்ட்டாரோ? பையன் ஓரளவு நல்லதான் படித்து வேலையில் பெங்களூரில் இருக்கான். பஞ்சாயத்து தலைவர் நல்ல அருமையான குணம். பொண்டாட்டி காமாச்சு சாதியேறி பிடிச்சவ வேண்டாம் நிலையான்னு நின்றுட்டான். அந்த பையன் என்ன பண்ணுன்னு தெரியல. விஷத்தை குடிச்சிருவேன் அது இதுன்னு மிரட்டினோடனே வேண்டான்னு போயிட்டான். அப்புறம் இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அந்த இவர் இருக்கார்ல மொட்டை மேனேஜரு, அவர் ஒரு நாள் நெஞ்சு பிடிச்சிட்டு வாயப்படந்துட்டாரு. சத்தியத்தை வாங்கிட்டாரு, நீ கல்யாணம் பண்ணாமல் இப்படி இருக்கப்படாது அப்படி இப்படின்னு. உடனே அந்த பிள்ளையும் சரி பார்க்குறவனே கெட்டிக்கிறேன்ட்டு. இது அருமையான பையன் மவராஜன். அவன் வந்து வடிவுப்பட்டிக்கு புருஷனுடைய அண்ணம்மாவன். நல்ல குணம் பார்த்துக்கிடுங்க. ஓஎம்ஜி இவ்வளோ நடந்திருக்கா? சூப்பர் மார்க்கெட்னே கிடந்துட்டேன். ஒன்றுமே தெரில செல்லமாக்கா. அப்பப்போ நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்க சாக்லின்னு சரியா? அதான் இப்போ அந்த பையன் வந்து தொந்தரவு பண்ணுதானே எங்கள் நெட்டாளி சொல்லிட்டு கிடந்தா. ஆமாம், அதுக்கு என்ன செய்ய முடியும்? காதலிச்சவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உலகத்தில் பாதி பேருக்கு கல்யாணமே ஆகாது. எல்லாம் காதலி இதில் எல்லாம் கடந்து தான் போகணும். என்ன செய்ய முடியும்? எஸ் கரெக்டாக சொன்னீங்க ஜலம்மாக்கா. சரி இந்த இடத்துல இதை பற்றி பேசாண்டாம்.
யாராட்ட எதாவது நினைப்பாங்க. ஆனால் பாரு என்ன இருந்தாலும் அந்த லவ் பண்ணதையே எல்லாரும் சொல்லி கேட்காவலன்னு வேற ஒரு பையனை லவ் பண்ணாலா என்னாச்சு என்னாச்சுன்னு அந்த பேர் போக மாட்டுக்கு. வெளிநாட்டுலலாம் இது சகஜம். ஆனால் நம்ம நாட்டில் என்ன பேரு கேவலப்படுத்தாளுவோ. பொம்பளை பிள்ளைக்கு தான் எப்போவுமே அவமானத்தை கொடுக்காவோமா. ஆம்பளை பையலுவோ எத்தனை லவ் பண்ணாலும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுவோ. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு தான் அசிங்கமாக படுத்தி விடுதாளுவோம்மா. பொம்பளைக்கு எதிரியே பொம்பளையாக தான் இருக்கா. செல்லம்மாக்கா, கோவாவில் நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே கூட இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? கோவாலலாம் இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இந்த சவுத் சைடு தான் இந்த மாதிரி. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், சவுத் இஸ் பெஸ்ட். அட அட, இங்கிலீஷ் எல்லாம் போடு போடுன்னு போடுதீங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொண்டு வந்து சேலையை கட்டி பொண்ணை கூட்டு வாங்கோ. ஏம்மா இழிச்சி சம்மந்தி, போ போய் கூட்ட. ஏம்மா முனிசு, அழகா ரெடி ஆயிருக்கேம்மா. நகை நட்டெல்லாம் போட்டு மாலையை போட்டுட்டு வாட்டி போவோம். நம்ம பொண்ணே, நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களாம்மா? ஏன்ப்பா அப்படி கேட்கீங்க? நீங்கள் சந்தோஷம் தான் அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமா, அதான் கேட்டேன். நீ நல்லா ஹாப்பியாட்டு வாழணும். சரிப்பா. ஜுவல் எல்லாம் போட்டு மாலை மேலே போட்டு வாங்கம்மா. சரிப்பா. பொண்ணு வந்தாச்சு, நான் தான் என் தங்கச்சியை கூட்டு வருவேன். பொண்ணை உட்கார சொல்லுங்கோ. ஐ என் மாவன். தம்பி நீ ஏன்பா அங்கே வந்திருக்க? உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல குழுகுலுன்னு இருக்குமே. ஆளா வந்து உட்கார்ந்தாச்சுன்னு. தம்பி கல்யாணம் பார்க்க வந்தியாப்பா? சரி சரி பாரு, தாலி கட்டுறத பார்க்கணும் தான் அம்மா முதலே வந்துட்டேன். அம்மா கிட்ட வந்து பாக்கியா? சி, பெத்த பிள்ளை மனசு நொந்து போனதை பார்த்து குளிர ஒரே தாய் நீ தான். உண்மையிலே நீ எனக்கு அம்மாவானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியாப்பா? சரிப்பா சரிப்பா. ஏய், அந்த பயலே மனசு உடஞ்சி போய் இருக்கான். அவனை வெறுப்பேற்றுக்கிட்டு இருக்கியோ? நீ போ முதல்ல, நீங்க இருக்காத. சும்மா என்கிட்ட குளிச்சுக்கிட்டு இருக்காதீரு. தம்பி நீ போப்பா, உன்னை பார்க்கறதுக்கே அப்பாவுக்கு சங்கடமா இருக்கு. நீ போப்பா. போறேன், ஒரேடியா போறேன். தம்பி எப்பா எப்ப நெல்லுப்பா. அதெல்லாம் ஒரு 2-3 நாள் அப்படிதாங்க இருக்கும். அப்புறம் சரியாயிரும். நம்ம வீட்டில் அவன் நாளைக்கே போய் நிச்சயம் பண்ணிடுவோம். சி, நீலாம் ஒரு பொம்பளை, இந்த தயவு செஞ்சு பேசாத. முகூர்த்த நேரம் ஆயிட்டு, முகூர்த்த நேரம் ஆயிட்டு. பொண்ணை வர சொல்லுங்க. முனிசு வந்து உட்காருமா. தாலி கட்டுங்கோ, தாலி கட்டுங்கோ. முனிஸ், தாலி கட்டலாமா? முனிஸ், உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன்.